வணக்கம் மக்களே, இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் ஆஃப் தமிழ் தலைவர் vs ஜேபிபி. ஜேபிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணோம். செகண்ட் மேட்ச்சு நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருந்தால் கடைசிக்கில் பார்த்தா நாம் ஒஸ்ட்டு அவங்க ஒஸ்ட்டாக விளையாடுறாங்களா இல்லை நாம் ஒஸ்ட்டாக விளையாடுறாங்கிற மாதிரி விளையாண்டு இந்த மேட்ச் தோற்றுருக்குறோம். அதுக்கு ப்ரைமரி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸோட ரைடிங் யூனிட் சரியில்லை. ஒரு பக்கம் இன்ஜுரியில் நம்ம அடி வாங்குறோன்னா, இன்னொரு பக்கம் நம்ம 2 கோடி ரூபா கொடுத்து 2 கோடியே 15 லட்சம் நினைக்கிறேன், 15 10 லட்சம்னு நினைக்கிறேன், ஒரு ரைடர் வாங்கி அந்த ரைடரால் ஒன்றுமே முடியாதுங்கும்போது நம்ம இப்படி தான் தோக்க வேண்டியது தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் யூனிட் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம டிஃபென்ஸ் சைடு தான் இந்த மேட்ச் ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று ரைடில் நம்மளுக்கு ஒரு மேட்ச் பாயிண்ட் வரும், இல்லை டிஃபென்ஸில் ஒரு மேட்ச் பாயிண்ட் வரும். ரெண்டுமே கலந்து விளையாண்டாதான் அந்த ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக பாயிண்ட் வந்தால் தான் நம்ம வின் பண்ண முடியும். அதே மாதிரி தான் லாஸ்ட் சீசன், அதுக்கு முன்னாடி சீசன் நம்ம விளையாண்டுருக்கோம். ஆனால் இந்த சீசனில் ஒரு பக்கம் நம்மளுக்கு இன்ஜுரி, ஒரு பக்கம் எந்த ரைடரும் மோகின் ஷாஃபாகி தவிர்த்து எந்த ரைடரும் அந்தளவுக்கு நம்ம கை கொடுக்கல. அப்படியே கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த பிளேயர் வந்து இன்ஜுரியில் வெளியே உட்காந்துருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த மேட்ச் மொயின் ஷஃபாகி விளையாடுவார்னு பார்த்தா அவர் பெஞ்சில் இருக்கிறாரு. சரி, பெஞ்ச் இல்லை, அவுட் ஆஃப் த பெஞ்சு, சப்ஸ்டியூட்டில் கூட இல்லை. நரேந்தர் விளையாடுவார்னு பார்த்தா நரேந்தரை ஏன் இந்த மேட்ச் சப்ஸ்டியூட்டில் வச்சுட்டு இறக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த மேட்ச்க்கு வருவோம். ஜேபிபி கூட ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கூட ஸ்டார்டிங் 7 பார்த்தீங்கன்னா அமீர் பஸ்தமி, சச்சின், அபிஷேக், நிதேஷ், ஆஷிஷ், ஹிமான்ஷு, சாய் பிரசாத், இவங்க 7 பேர் இறங்கினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ரைடரு, ஒரு ஆல்ரவுண்டரு. இதில் பார்த்தீங்கன்னா சச்சின் ரைட் பை ரைட் போகிறாரு. ஆனால் ஒரு கிக்கோ, ஒரு டச்சோ, ஒரு போனஸ், அட்லீஸ்ட் நீங்கள் அவுட்டு தான் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு போனஸோட அவுட் ஆகணும். நீங்கள் போனஸே எடுக்க முடியாமல் அவுட் ஆகுறீங்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்தமி அவரோட தவறை திருத்திக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா டீப்பாக ஏறி வந்து டச் பண்ணுறாங்க. ஒரு கீழே ஆங்கிள் ஹோல்டு, ஒரு தாவி பிடிச்சி ஆங்கிள் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இதே மாதிரி தான் சாகில் குலியா பண்ணிட்டு இருந்தார் லெஃப்ட் கார்னரில். இவர் ரைட் கார்னரில் என்ன பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லா பிளேயரையும் மாற்றி பார்த்துட்டோம். நம்மளுக்கு இந்த ஸ்குவாடு வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி எடுத்தாங்கன்னு தான் தெரில. ஒன்று மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் அடுத்து பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம 13 பாயிண்ட், அவங்க 20 பாயிண்ட், அந்த 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளை கடைசி வரையும் கொண்டு போயிட்டு இருந்தது. அந்த 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 27, அதில் ரைடிங் வெறும் 7, டேக்கிள் பாயிண்டில் 17, ஆல் அவுட் நம்ம பண்ணவே கிடையாது, அவங்க தான் ஒரு ஆல் அவுட் பண்ணாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்டில் நம்மளுக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடச்சிது. இந்த ரைட் பாயிண்ட்லேயுமே அவங்க பண்ண மிஸ்டேக், ஜேபிபி பண்ண மிஸ்டேக்கில் தான் நம்மளுக்கு இந்த ரைட் பாயிண்ட்ஸ் இந்த 7 பாயிண்ட்டுமே வந்தது. இல்லைன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் பாயிண்ட் எடுக்கல சொல்லிக்கிற அளவுக்கு. நம்ம அதே 9th பிளேஸில் இருக்கிறோம். ஒரு பாயிண்ட் எடுத்ததுனால இந்த 7 பாயிண்ட் இல்லை 7 பாயிண்ட்டுக்கு மேலே கம்மி பண்ணி ஜெயிச்சிருந்தோம்னா ஒரு பாயிண்ட் தான் சரி, கம்மியானு தோத்துறதுனால நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சி. அதனால நம்ம 40 பாயிண்ட்ல இருக்கிறோம். நம்மளுக்கு பின்னாடியே பெங்களூரு புல்ஸ், அவங்க கூட நம்ம அடுத்த மேட்ச் 18 அன்னைக்கு விளையாட போகிறோம். இப்போ என்னன்னா 9வது பிளேஸ் நம்மளுக்கா இல்லை அது 10வது பிளேஸ் நம்மளுக்கான்னு தெரிய போகிற மேட்ச் அது. ஏன்னா ஆல்ரெடி பிளே ஆஃப் விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இதில் இப்போ மேனேஜ்மெண்ட் இதுக்கு வர, இப்போ நீங்கள் ஒரு கோச் சைன் பண்ணுறீங்கன்னா அந்த கோச் கேட்குற பிளேயர்ஸை நீங்கள் சைன் பண்ணணும். டோட்டல் கோர் யூனிட் அதில் நல்லா விளையாடுறவங்களும் இருப்பாங்க, இல்லை அவங்களோட டாக்டிக்ஸ் தெரிஞ்ச பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஏன்னா கடந்த 2 சீசன் நரேந்தர் கண்ட்ரோலோட டாக்டிக்ஸு எல்லா டீமுக்குமே தெரியும். அதுக்கு மாற்றாக நாம் என்ன பண்ணியிருக்கணும்னா, நிறைய யுவா லீக்ஸ் நடக்குது, அதில் போய் புது பிளேயரு, டால் பிளேயரு, எல்லா பொசிஷனுக்கும், கார்னர் பொசிஷனுக்கு, கவர் பொசிஷனுக்கு, ஒரு சப்ஸ்டியூட்டாக இந்த மாதிரி பிளேயர் சைன் பண்ணிட்டு வரணும். நீங்கள் திருப்பியும் அந்த முன்னாடி 2 சீசனில் இருந்த பிளேயர் அப்படியே கோர் ரீட்டைன் பண்ணி, நிறைய பிளேயர் நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்ல, பட் அவங்களோட டாக்டிக்ஸ் தெரியும் எல்லா டீமுக்கும். அவங்கள குரூஷியல் டைமில் இறக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ சாகருக்கு இன்ஜுரி ஆகும்னு யாரும் சொல்ல முடியாது. குரூஷியல் டைம் அப்போ அவருக்கு பேக்கப்பாக யாருமே இல்லை. பஸ்தமி இருந்தார், பஸ்தமி அந்த அளவுக்கு விளையாடல. அதே மாதிரி சாகில் குலியாக்கு அடுத்த நிதேஷ் இருந்ததுனால அந்த இடத்துல கவர் அப் பண்ணி நம்ம விளையாண்டோம். அதே நிதேஷ் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பேக்கப் பொசிஷனுக்கு ஆள் கிடையாது.
அப்புறம் அபிஷேக் அனுஜும் நல்லா விளையாண்டாங்க ஒரு 4 மேட்ச். அதுக்கப்புறம் அவங்க புவர் பர்ஃபார்மன்ஸ்னால நம்ம ரோனுக்கும் ஆஷிஷும் விளையாட வேண்டியது. திருப்பி மறுபடியும் அபிஷேக்கும் ஆஷிஷும் விளையாடுறாங்க. ஒரு டீம்ல ஒரு ஒரு இதே இல்லை. அது இல்லாமல் என்னென்ன மேனேஜ்மெண்ட்டை நெக்ஸ்ட் சீசனுக்கு இதில் நல்லா விளையாட யங் பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் பிக் பண்ணி அடுத்த இது ஒரு குட் ஸ்குவாடாக டெவலப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் இன்ஜுரி, குரூஷியல் டைமில் இன்ஜுரி ஆக தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு அடுத்த சீசனுக்கு எந்த பிளேயர் வேணுமோ அந்த பிளேயர் வச்சுக்கிட்டு அதிக வேல்யூ இருக்கிற ரைடர்ஸ்க்கு போக வேணாம். அதுக்கு மாற்றாக ஒவ்வொரு சீசனும் நீங்கள் ஒரு யங் ரைடர்ஸை பாட்னா பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது யூமும்பா பாருங்க, இன்னும் நிறைய டீம் பாருங்க, யங் ரைடர்ஸ் வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் வச்சு ஒரு சில டீம் வின் பண்ணலாம், ஹரியானா ஸ்டீலர்ஸ்லாம். பட் நீங்கள் ஒரு ஸ்கவுட் பண்ணி ஒரு யங் ரைடர்ஸை நீங்கள் பிக் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த சீசன் பிளே ஆஃப் போய் கப்பு ஜெயிக்க முடியும். இல்லைனா இதே மாதிரி நம்ம தோத்துக்கிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கப் பிளேயர்ஸை கரெக்டாக பிக் பண்ணுங்க. இப்போ கோச்சோட இதுன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் கோச்சாக சேராக நம்ம சைன் பண்ணோம். ஒரு டீம் கோச்சாக வந்து ஒரு மென்டராக வந்து நம்ம உதயகுமார் சார் எக்ஸலன்ட் ஸ்கவுட்டிங் பண்ணுறதில்ல. நீங்கள் உதயகுமார் சாருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தீங்களோ அந்த பொறுப்பை அவர் வந்து அடுத்தடுத்த சீசன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். உதாரணத்துக்கு என்ன, நிறைய யுவா சீரீஸ் நடக்குதுன்னு இந்த இதுலேயே சொல்லியிருந்தேன். அதில் என்னன்னா, அங்கே போய் ஒவ்வொரு பிளேயரு எப்படி விளையாடுறாங்கன்னு ஆல் அரவுண்ட் இந்தியாவில் மேலே நார்த் சைட்லேயும் நடக்குது, சவுத் சைட்லேயும் நடக்குது. அந்த கேம்புக்கெலாம் போய் எந்த பிளேயர் பெஸ்ட்டாக விளையாடுறாங்களோ அந்த பிளேயர் ஸ்கவுட் பண்ணி, அதே மாதிரி இப்போ பிகேஎல் 11ல் எந்த பிளேயர் நல்லா விளையாண்டுருக்காங்க, எந்த பிளேயர் ஆக்ஷனுக்கு வராங்களோ அவங்க எல்லாத்தையும் அட்ரஸ்னால் அவங்கள்ட்ட நேராக பேசுறது இல்லை, நம்ம அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அனலிஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம அடுத்த சீசனுக்கு அவங்கள எடுக்கக்கூடிய இதுக்கு வரணும். சும்மா ஒரு பிளேயர் இப்படி தான் பவன் நம்ம எடுத்தோம், பவன் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் டீம் எப்படியோ ஓரளவுக்கு தான் ஒரு இது பண்ணி ஃபைட் பேக் பண்ணி ஃபைனல்ஸ் வந்தோம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் உதயகுமார் சாரோட டீம் இது பண்ணது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் குமார் சாரோட கைடன்ஸில் 2 பேர் இல்லைன்னா அந்த மேட்ச் அந்த டீம் வந்து பிளே ஆஃப் வந்திருக்காது. நான் அதுக்கடுத்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன, ஒரே பிளேயர் இல்லை ஒரு 2 பிளேயரை நம்பியே டீமை செட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பேக்கப் பிளேயர் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கவர் பொசிஷன்லாம் மற்ற டீம் கம்பேர் பண்ணால் நம்ம ரொம்ப பேக்வர்டில் இருக்கிறோம். காரணம் என்ன, ஒரு டீம் வந்து கவர் பொசிஷன்லேருந்து வந்து டேஷ் பண்ணி வெளியே தள்ளினா அந்த ரைடர் வந்து வெளியே போயிடுறாங்க. ஆனால் நம்ம கவர் பொசிஷன் தள்ளினாவே டச்சில் இங்கே போய் விழுகுறாங்க. அதே மாதிரி டபுள் தை ஹோல் போட்டு பிடிக்கிற ஒரு பிளேயர் நிறைய பிளேயர் இல்லை நம்ம இதில். மேட்ல வந்து ஒரு ப்ராப்பரான லீடர் இல்லையோன்னு நான் வருத்தப்படுறேன். அதனால இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணி நெக்ஸ்ட் சீசனுக்கு இனிமே இருக்கிற மேட்சஸை நீங்கள் இனி இருக்க மேட்சஸ் 3 மேட்சஸ் தான் நினைக்கிறேன். இந்த 3 மேட்சஸும் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்காக நீங்கள் விளையாடுங்க. இருக்கிற பாயிண்ட்ஸ்க்காக விளையாட வேணாம், தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்காக விளையாடுங்க, தமிழ்நாட்டு கபடிக்காக விளையாடுங்க. அதேமாரி அடுத்த சீசன் தமிழ் பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ், இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள ஸ்கவுட் பண்ணி பேக்கப் பிளேயர்ஸாக இது பண்ணுங்கள். இப்போ கடைசியாக போய் ஸ்கவுட் பண்ண தேவையில்ல, இதுக்கு முன்னாடியே ஸ்கவுட் பண்ணி நல்ல பிளேயர்ஸ் எடுத்துருக்கலாம். நிறையா பிளேயர்ஸ் பெஞ்ச் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க ஆப்போனன்ட் டீமில். அதனால் இந்த சீசன் பிகேஎல் சீசனில் எந்தெந்த பிளேயர் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அடுத்த வருஷம் எந்தெந்த பிளேயர் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கேட்டகரைஸ் பண்ணி அவங்கள நம்ம எடுக்க முடியுமாங்கிறத ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பை பண்ணோம். அதே மாதிரி ஹையர் வேல்யூ 2 கோடியோ இல்லை 2.5 கோடிக்கோ போக தேவையில்ல. நம்ம அதே ஒரு 70 லட்சம் 80 லட்சத்துலேயே நல்ல நல்ல பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. அதே மாதிரி ஸ்கவுட் பண்ணி எடுங்க. அப்போ தான் டீம் ஒரு ஷேப்பில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் வரும்போது நம்ம அடிஷ்னல் பிளேயர் எடுக்கிறதுக்கான இது இருக்கும். ஓகே மக்களே, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி. வேறு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.